காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக நாமத்தினாலே தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய சிந்தனையின் தலைப்பு நற்செய்தி, தி காஸ்பல். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் வசனம் 29. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். John chapter 4 verse 29. Come, see a man who told me all things that I ever did. Could this be the Christ? இன்றைய முதலாவது தியான பகுதியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 31 வரையிலும் படிப்போம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நற்செய்தி, தி காஸ்பல். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். இந்த அழகிய வார்த்தைகள், அந்த சமாரிய பெண்ணின் இந்த நற்செய்தி தான் புதிய ஏற்பாட்டின்
முதல் மிஷனரியாக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாய் அமைகிறது. திருச்சபை தேவன் நமக்கு செய்ததை பிறருக்கு அறிவிக்கும் ஊடகமாக மாற வேண்டும் என்பதற்கு சான்றாக இந்த பெண்ணின் செயல் உள்ளது. இந்தியாவின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்பவர்கள் கிறிஸ்தவர்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமானவைகளை நடப்பிப்பார்கள் என்ற நம்பிக்கையின் வாக்குறுதியை சொன்னார். கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் இந்த உலகம் நல்ல தகவல்களை எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, கற்றுக்கொள்ளவும் விரும்புகிறது. நற்செய்தியை அறிவிப்பவர்களாக அல்ல, நற்செய்தியாகவே மாற வேண்டும் என்கின்ற கருத்தை அழுத்தம் பெறுகின்றது. சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று உலகத்துக்கு பிரதிபலிக்கும் சந்திரனை போன்று நம் வாழ்வு அமைய வேண்டும். சந்திரன் அடிக்கடி பூமிக்கும் சூரியனுக்கும் மத்தியில் வந்து சூரியனை மறைத்து இருளை உண்டாக்கி விடுகிறது. அதுபோல கிறிஸ்தவர்களாகிய நாமும் நற்செய்தியின் தகவல்களை வாழ்வில் இழந்துவிடும் போது பிறர் நம் தேவனை காணக்கூடாதபடி செய்து விடுகின்றது. நற்செய்தி ஆகுதல் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் கடமை என்பதை ஒவ்வொருவரும் உணர்தல் அவசியம். நற்செய்தி சொல்லுதலிலும் நாமே நற்செய்தி ஆவதே மேலானது. வார்த்தை வடிவில் நின்று விடாமல் செயல் வடிவத்தில் காட்டுதல், அதாவது வாழ்ந்து காட்டுதலும் கற்பித்தலும் தான் சிறப்பு. நற்செய்தியாவதே உங்களுடைய குறிக்கோளாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். நாமும் உலகிற்கு வெளிச்சமாய் இருப்போம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 5:20 சொல்லுகிறது, ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். 2 Corinthians chapter 5 verse 20, it says, now then we are ambassadors for Christ, as though God were pleading through us. We implore you on Christ's behalf, be reconciled to God. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 21 வரையிலும் இவ்வாறாக படிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனை மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்போட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நற்செய்தியாகவே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் நாம் கிறிஸ்துவின் தூதுவர்களாக, அதாவது அம்பாசிடர்ஸாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. அரசர் காலங்களில் செய்தியினை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல தூதுவர்கள் பயன்பட்டார்கள், மெசஞ்சர்ஸ். நாட்டை பாதுகாப்பதிலும் இரு நாடுகளுக்கிடையே உள்ள உறவை வலுப்படுத்துவதிலும் இந்த தூதுவர்களின் பணி சிறப்புக்குரியதாய் அமைந்தது. தவறாக பகிரப்படும் செய்தி மிகப்பெரிய ஆபத்தினை உருவாக்கிவிடும். எனவே தூதுவர்களாக அரசரின் நம்பிக்கைக்குரியவர்கள் மட்டுமே ஏற்படுத்தப்படுவர். அப்படி ஏற்படுத்தப்படுகிறவர்கள் அந்நாட்டின் பிரதிநிதியாக உள்ளனர். அவர்கள் சொல்லும் செய்தி அவர்களின் தனிப்பட்ட கருத்து அல்ல, அது அந்த நாட்டின் நற்செய்தி, அது அரசரின் செய்தி. இது நாம் வாசிக்க கேட்ட பகுதியாகி 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 16 வசனம் முதல் 21 வரையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தம்மை கிறிஸ்துவின் தூதுவர் என்றும் தம்மோடு இருக்கிறவர்களை
கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்றும் முன்னிறுத்துவதன் வழியாக அவர்களால் பறைசாற்றப்படும் செய்தி அவர்களுக்கு உரியது அல்ல, அது கிறிஸ்துவுக்கு உரியது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இரு நாடுகளுக்கிடையான அமைதிக்கும் அன்புறவுக்கும் காரணமாய் தூதுவர்கள் இருந்தது போல, கிறிஸ்துவின் தூதுவர்களாகிய நீங்களும் நானும் இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் இடையே அன்புறவை கட்டி எழுப்பும் பாலமாக இருக்க வேண்டும் என்பதே அப்போஸ்தலனாகிய பவுலடியாருடைய விருப்பமாக இருக்கிறது. சொல்லுகிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போன, எல்லாம் புதிதாயின. அப்படி புதிதாக்கப்பட்ட வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக நாம் இருக்க முயற்சி எடுப்போமா? நாம் சொல்லக்கூடிய நற்செய்தி என்பது ஆண்டவர் தரக்கூடிய செய்தியாகவே ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற நல் தூதுவர்களாக இந்த உலகத்தில் வாழுவோம். தேவனுடைய பணியாளர், தேவனுடைய தூது சொல்பவர்களாக மட்டும் இருத்தல் நன்று. ஜெபிப்போமா? நற்செய்தியாகவே வாழ்வது என்பது எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் கடமை என்பதை இந்த காலை வேளையிலே எங்களுக்கு உணர்த்தி தந்த அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் நற்செய்தி அறிவிப்பதிலும் நாங்களே அந்த நற்செய்தி ஆவதே மேலானது என்பதை கற்று கொண்டோம். ஸ்தோத்திரம் அப்பா. வார்த்தை வடிவில் மற்றும் நின்று விடாமல் நாங்கள் செயல் வடிவத்தில் காட்டுதல், அதாவது வாழ்ந்து காட்டுதலும் கற்பித்தலும் சிறப்பு என்பதை ஆழமாக புரிந்து கொண்டோம். அப்படி எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய தூதுவர்களாக, ஆண்டவரே நாங்கள் இறை மக்களுக்கும் உமக்கும் இடையே அன்புறவை கட்டி எழுப்பும் பாலமாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு கற்றுத்தந்தது போல, ஆண்டவரே நாங்கள் உமக்காக கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து உம்மோடு ஒப்புரவாகி ஆண்டவரே எங்களை சமர்ப்பித்து செபிக்கிறோம். அப்படி எங்களை பயன்படுத்தும். நற்செய்தியாகவே வாழவும், கிறிஸ்துவின் தூதுவர்களாகவே வாழவும், உலகத்திற்கு ஆசீர்வாதமாக உமக்கு பிரயோஜனமாக பாண்டமாக இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.